அதே மாதிரி விஜய் மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுலாம் சொல்லவே கூடாது. ஏங்க ஒரு நடிகர் வந்து விஜய் இப்ப எம்ஜிஆர் நடிச்சாரு, ஜானகி அம்மாவோட இருந்தாரு, அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட இருந்தாரு. இதெல்லாம் குடும்ப அரசியலுங்க. இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குங்க? 26ல எப்படி போனாலும் 42 தொகுதியில அருமைக்குரிய தம்பி விஜய் அவர்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. வெறும் 42 தொகுதி மட்டும் ஜெயிச்சா ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் உண்டு ஐயா. எந்த அளவுக்கு உண்டுங்கய்யா? எந்த நோக்கு எப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த பிஜேபியோ அந்த எடப்பாடி அவர்களோ இருந்தாலும் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேணாம், துணை முதலமைச்சராக இருந்தாவே போதும். சரி, இப்ப அவர் வந்து 42 இடங்களை ஜெயிச்சார்னா ஒரு கட்சிக்கு கண்டிப்பா கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. அப்படி அவர் போகணும்னா எந்த கட்சிக்கு போனா கரெக்டா இருக்கும்? அவர் எங்கே போனாலும் சுத்தி வரும்போது அந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் உடைய கண்டடத்த சின்னம் ரெட்டலை இருக்கும் போது அந்த ரெட்டலை சின்னம் எங்கே அவருக்கு ஒதுங்கி உள்ளதோ அந்த இடத்துக்கு பிஜேபியோ எடப்பாடியாரோ சேர்ந்து வருவார் என்று நான் உறுதி கூறுகிறேன். சரி, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே டிஎம்கே மட்டும்தான் காரணம், ஒரு விஷயத்த கூட அவரால் ஃப்ரீயா பண்ண விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படிங்க பாக்குறீங்க? ஐயா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா சட்டம் ஒழுங்குல வந்து சரியா இருக்கோ இல்லையோ, டாஸ்மார்க்ல சரியா இருக்கு. அதுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் வந்து வளர்ந்து வரக்கூடாது. இப்ப தாக்கியார் மதுரையில வந்து ரோட்ல வெட்டி கொண்டாங்க, ரூசோவை வெட்டி கொண்டாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன நடக்கல அனைத்துமே எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். தீப்பொறி ஆர்வத்தை நாக்க அறுத்தவர்கள் உண்டு கட்டுக்கோப்பாக. அடுத்து என்ன கேட்குறீங்க? சரி, இப்ப தமிழ்நாட்டுல வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 முனை போட்டியில 2 முனை போட்டி மட்டும்தான், அதுவுமே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான், அந்த ஆட்சியை நான் வந்து கண்டிப்பா முடிவுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு வந்து என்னுடைய அருமைக்குரிய தம்பி விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னவென்றால், பெண்களும் இளைஞர்களும் இள சமுதாயமும் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. என்னென்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டாஸ்மார்க்கை ஒழித்தால்தான் இந்த தமிழகம் உருப்படும். விஜய் வந்தா ஒழிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. சரி, இப்ப இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான சீமான் அவர்கள் நிக்கிறாரு. அதனால போட்டி எந்த அளவுக்கு கடினமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டி வந்து கடினமா இருந்தாலும் கடினமாகத்தே வரும். முக்கால்வாசி விஜய் விசில் சின்னந்தே ஜெயிக்கும். கால்வாசி அருமைக்குரிய நண்பர், பாசத்துக்குரிய நண்பர் மாங்குடி இருப்பாரு. ஆனா பாதி வந்து நாங்க வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ தொகுதிக்கு தெண்டல் புரிபவர்கள் ஜெயிச்சே ஆவாரு, ஜெயிக்க வைப்போம். சரி, சீமான் கிட்டத்தட்ட 15 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஏங்க மக்கள் கிட்ட இருந்து சரியான ஆதரவோ ஓட்டோ கிடைக்கல? அதுக்கு ஆதரவு ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கு. அதுல அந்தரங்கங்கள் விஷயங்கள்ல அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல போனதுனால அவருக்கு ஒரு சில பாயிண்ட்கள் வந்தது. அதே மாதிரி விஜய் மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுலாம் சொல்லவே கூடாது. ஏங்க ஒரு நடிகர் வந்து விஜய் இப்ப எம்ஜிஆர் நடிச்சாரு, ஜானகி அம்மாவோட இருந்தாரு, அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட இருந்தாரு. இதெல்லாம் குடும்ப அரசியலுங்க.